Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா இது வந்து ஒரு புதுசா 10th மினிமம் பாஸ் ஆயிட்ட போது அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான். மார்க் அடிப்படையில் கொடுக்கக்கூடியதான். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள கிடைக்கிற ஒரு சூப்பரான வேலை. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேட். இந்த 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருந்தாங்க. அது நம்ம வந்துருச்சு. ஓகேவா, இது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எடுத்தது கிராமியன் டாக்ஸ் சேவா, அந்த இதுலேருந்து வரக்கூடியது 2 போஸ்ட். ஓகேவா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இன்னொன்று அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். ஓகேவா, இந்த இதுக்கு தான் அப்ளை பண்ணுறது. இதுதான் 2 போஸ்டிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த லிங்க்ல நீங்கள் பண்ணலாம். www இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in. ஓகேவா, அந்த இதில் நீங்கள் இந்த வேகன்சி டீட்டெயில் எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கானது கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட் எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் நம்ம. ஓகே, இப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போனா 27லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 27 ஜனவரிலேருந்து 16 பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டைம்ஸ். இதில் வந்து எடிட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 17, 18, 19 3 நாள் உங்களுக்கு கிடச்சிருக்கு. 19ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணி ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதாவது இனிஷியல் தப்பாக எழுதிட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து இதோட சேலரி நீங்கள் பார்க்கும்போது ஓகே, டைம் ரிலேட்டடு கண்டினியூட்டி அலோவன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு டிஏஏ இதெல்லாம் நார்மலானது. இதில் வரும்போது கொடுக்கக்கூடியது இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 24,350 ரூபாய்க்கும் கிடைக்கிது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அண்ட் டாக்ஸ் சேவா அவங்களுக்கும் 10,000 ரூபாயிலிருந்து 24,470 ரூபா வரைக்கும் கிடைக்கிது ஸ்லாப். ஓகே, இதுதான் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லாப்பு. இந்த நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இது அடுத்த ஜாப் ப்ரொஃபைல் பார்க்கும்போது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ன்ற போது இவங்க அந்த பிரான்ச்சிலே அவங்க தான் நிர்வாகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஆப்ரேஷன் ஃபுல்லாக இது போஸ்டல் ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் டு ஃபங்க்ஷனு அது எல்லாமே இருக்கும். அதுக்கு வரக்கூடிய மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன், ப்ராடக்ட் பற்றி புதுசாக இதெல்லாமே டெவலப் ப்ரொமோஷன் பண்ணுறது, வரக்கூடிய சர்வீஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே இவங்களுடைய தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய தான். ஓகேவா, இவருக்கு வந்து அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த வேலையில் உட்காந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அக்காமடேஷனும் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருந்தது. அது இதில் என்னன்னா அவருக்கு அசிஸ்டம் பண்ண போகிறாரு. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு இவர் சப்போர்ட் பண்ண போகிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே, அதே மாதிரி சேல்ஸு, ஸ்டாம்ப்பு இவர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஒர்க்கு, கன்வேயர், டெலிவரி ஆஃப் மெயிலு, டோர் ஸ்டெப்பு, டெபாசிட், பேமெண்ட் இந்த மாதிரி இதெல்லாமே அவங்க பார்க்க போகிறாரு. ஓகேவா, இதே மாதிரி அவங்க ரெகுலர் டியூட்டிஸும் இருக்குது. இது கொஞ்சம் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றா நீங்கள் கொஞ்சம் தெரியணும்னா பாருங்கள். இதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் மறக்காமல் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும், ஃபுல்லாக மேக்ஸிமம் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் ஜாப் ப்ரொஃபைல் நீ டீட்டெயிலாக எனக்கு கொஞ்சம் வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள், நல்ல வீடியோக்கள் உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ப்ரொஃபைல் இருக்குது. இது ஒவ்வொன்றா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுவோம். எலிஜிபிள் ஆஃப் கிரைட்டேரியா வந்து முக்கியமானது. ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 40 வயசு இருக்கணும். ஓகேவா, மற்ற எக்ஸாம் இது வந்து லேட் அந்த எப்படி அந்த ஏஜ் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா இப்போ 16 பிப்ரவரி இல்லையா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது 18 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, இதுலேயே எல்லா எக்ஸாம்லையும் இருக்க மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டினா 5, ஓபிசினா 3, இடபிள்யூஎஸ்னா நோ ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிடபிள்யூனா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூலே ஓபிசி இருந்தாங்கன்னா 13, பிடபிள்யூலே எஸ்சிஎஸ்டி இருந்தாங்கன்னா 15 வருஷம், இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அப்போ ப்ராசஸ் இதில் பார்க்கக்கூடியது முக்கியமானது. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, அப்போ அது நம்ம பார்த்தாச்சு. எஜுகேஷன் பார்க்கும்போது நமக்கு மினிமம் உங்களுக்கு வந்து 10th நீங்கள் பாஸ் இருந்தால் போதும்.
10th தான் முக்கியம். அதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது பாஸ் ஆகிருக்கணும், மேக்ஸ் இங்கிலீஷு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே 10th படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மேக்ஸ் இங்கிலீஷும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, அது நார்மலானது. சரிதானே? ஓகே. இப்போ அடுத்து அவங்க முன்னே சொன்னதுன்னு அவங்க லோக்கல் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நேம் வந்து லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும். ஓகேவா, அவங்க சொல்லியிருக்காங்க. அதர் லாங்குவேஜ் வந்து கொஞ்சமாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், சைக்கிளிங் தெரியணும். அதே மாதிரி லோக்கலில் நீங்கள் இருக்கிற வீட்டு வசதி இருக்கு இல்லையா, அந்த இது நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த இது காட்டணும். அடக்யூட் மீன்ஸ் லைவிங் வுட்டாக இருக்கணும். அந்த அந்த ஏரியாவில் நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கணும். அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்க எலிஜிபிளாக சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் இது முழுக்க நம்ம மார்க்கு எவ்வளவு நம்ம அதிகமாக இருக்கும், இதுக்கு ரிசர்வேஷன் இருக்குது எல்லாமே. ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். இதில் அவங்க எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ற போது பார்க்கும்போது இது மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுப்பாங்க. ஓகே, மெரிட் லிஸ்ட்லேருந்து எடுக்க போகிறாங்க. இப்போ யார் அதிக மார்க் எடுத்துருவாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மெரிட் லிஸ்ட்டு. டாப்பில் யார் வர்றாங்களோ அவங்கள, இப்போ ஒரு டாப்பில் இருந்து ஒரு எனக்கு 10 பேர் தான் வேணும்னா ஃபஸ்ட்டு 100 வரைக்கும் 100% இருக்காங்கன்னா மேலே இருக்க 10 பேர் எடுத்துருவாங்க. ஓகேவா, மேலே யார் பர்சன்டேஜில் அதிகமாக இருக்காங்களோ அந்த 10 பேர் எடுத்துப்பாங்க. அதுதான் மெரிட் லிஸ்ட்டு. மேலே டாப்பில் இருக்க தூக்குவாங்க. ஓகேவா, அப்போ மார்க்கில் அதிகமாக யார் மார்க் எடுத்துருவாங்களோ அவங்கள தான் எடுக்க போகிறாங்க. அவங்க பேஸ் பண்ணி எடுக்கக்கூடியது மார்க் அடிப்படையில் தான் அவங்க எடுக்கிறாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டுமே செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். நல்லா அதிக மார்க் எடுத்துருக்கணும், அவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை இருக்குது. இப்போ நீங்கள் 10th வந்து ஒரு 480 490 எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கான ஜாப் இதில் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, சப்போஸ் இப்போ ஒரு 460 480 470 இந்த மாதிரி இருக்கீங்க, இல்லை ஒரு 450 எடுத்துருக்கீங்க, அதில் அந்த நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் வேறு அதிகமாக மெம்பர்கள் அப்ளை பண்ணலை, நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டியோ வேறு எதுலேயோ ஒன்று இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலைக்கு வாய்ப்புக்கு போயிடலாம். ஓகேவா, அதனால நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, இதுக்குன்னு நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது. உங்கள் மார்க் அடிப்படையில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி 1 hour ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுருவீங்க. அப்ளை பண்ணிட்டு விட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா, அப்ளை பண்ணி முடிஞ்சுன்னா போதும். மெரிட் லிஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கூப்பிடுறாங்க, உங்களோட ஜாப்புக்கானதை நீங்கள் போக முடியும். ஓகேவா, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு பண்ணி அப்ளை பண்ணி பார்க்க ஒரு சொல்லி ஒரு அவேர்னஸ் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது வாங்க. இது அவங்க சொன்ன மாதிரி மார்க் அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க. இந்த மார்க் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு முதல்ல பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஜிடிபின்னு சொல்லியிருந்தாங்க, அடுத்து கிரேடு சொன்னாங்க, சிஜிபிஏன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிரேடு ஒன்று வச்சுங்களேன். கிரேடு ஒன்றுனா அவங்களுக்கு மார்க் வந்து 10 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரேடு பாயிண்ட்டு. அது கூட 9.5 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க, மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இவங்க P1 கிரேடாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 8, இந்த ஸ்கோர் வந்து கிரேட் பாயிண்ட் வந்து 8 இன்ட்டு 9.5. ஓகே, 9.5 அவங்க இது பண்ணுறாங்க. ஓகேவா, இப்படி மல்டிபிள் பண்ணி தான் அந்த ஸ்கோர் வருதுல, அந்த ஸ்கோர் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜெனரேட் பண்ண போகுது. யார் டாப்பில் இருக்காங்க சிஸ்டம் ஜெனரேட் பண்ண எல்லாரும் ஃபீட் பண்ணோன்னே சிஸ்டம் ஒன்று ஜெனரேட் பண்ணிடும். டாப் ஸ்கோர் யார், அப்படி பாட்டமில் யார். அப்போ மேலேருந்து டாப்லேருந்து யார் அதிக மார்க் எடுத்துருவாங்களோ அவங்க டக்குன்னு அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 3160 மேலே இருக்குது, 3100 மேலே வேகன்சி இருக்குது. ஓகே, அப்போ அந்த டைமில் நமக்கானது இருந்துச்சுன்னா வந்துடும். ஓகேவா, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது சிஜிபிஏ அந்த மாதிரி சொல்லுவாங்க. கிரேட் பாயிண்ட்ஸ், இதுதான் அந்த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டும் அதுவும் மல்டிபிள் பண்ணுற மூலியமா ஒரு மார்க் வருது இல்லை, டோட்டல் மார்க் கிடைக்குது இல்லையா, அதை அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே பேஸ் பண்ணதுன்னா உங்களோட எவ்வளோ மார்க் நீங்கள் அதிகம் வாங்கியிருக்கீங்க 10th, அதுதான். அதை நீங்கள் அதிக மார்க் இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது அடுத்து கம்யூனிகேஷன் செலெக்ஷன் இது எப்படி பண்ண போகிறோன்னா, அந்த வெப்சைட்டு GDS ஆன்லைன் போர்ட்டல்லையும் இதை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு யார் செலக்ட் பண்ணியிருக்கா, யார் செலக்ட் ஆகலை, யார் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க செலக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரிஜினல் இதை கொண்டு காட்டணும். இது வந்து 2 செட்டு வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஃபோட்டோ காப்பியை சப்மிட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து டோட்டலாக ஒரு 15 நாள் அளவு பண்ணுவாங்க. 15 நாளுக்குள்ளே தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். செலக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற டயத்துலேருந்து 15 நாளுக்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கிற
மெயிலாக இருக்கும், இல்லை எஸ்எம்எஸ் மெயிலு இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு அவங்க மெசேஜ் வந்துடும். அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க, தகவலை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுதான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கிறது தான் சொல்லியிருந்தோம், பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. நெக்ஸ்ட்டு இது நிறைய இருக்குது. இதை வந்து இந்த நோட்டீஸ் உங்களுக்கு வேணும்னா நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த இந்தியன் போஸ்ட்டு GDS online.gov.in இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபீஸ் பார்க்கும்போது 100 ரூபா தான். இது யாருக்கெல்லாம் எல்லாருக்குமான கிடையாது. இது வந்து ஃபீமேலு, அவங்களுக்கு SC ST கேண்டிடேட்டு, BWO கேண்டிடேட்டு, டிரான்ஸ் உமன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே கிடையாது, பேமெண்ட்டு கிடையாது. ஓகேவா? அப்போ OBC பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த 100 rupees கூட. ஓகேவா? அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்க பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு முக்கியமானது, இதோட ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எந்த இதில் வேணும்னா 50 kbக்குள்ளே இருக்கணும் சைஸு ஃபோட்டோ. அது வந்து JPG இருக்கணும், இல்லைன்னா JPEGயில் இருக்கணும். இந்த இதில் 2 ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்கோம் நீங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்தோம்னா 20 kbக்குள்ளே தான் இருக்கணும், JPG அண்ட் JPEGயில் இந்த இதில் இருக்கணும். ஓகே, ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணக்கூடியது என்னென்னா மார்க்கும் அந்த டேட்டா ஒரிஜினல் நீங்கள் கொடுத்த மார்க்கு அதோட உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதை ரெண்டும் பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு மார்க்லாம் பேஸ் பண்ணிவிட்டு தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ அதிக மார்க் எடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஒரு 450 எடுத்துருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு அவங்க இந்த ஃபைனல் வெரிஃபிகேஷன் கூட போகாமல் இருக்கலாம், இல்லை வேறு ஜாபுக்கு போயிருக்கலாம், வேறு எங்கேயாவது பண்ணி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் முடிஞ்சலாம் அப்ளை பண்ணி கொடுக்க வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான நீங்கள் எதுவும் உட்காந்து படிக்கலை இந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லையா? அதனால் பண்ணுங்கள். ஓகேவா? மிஸ் பண்ணிடுறாங்க, ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கக்கூடியது முக்கியமானது என்ன, அடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 2 செட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட்டாக இருக்கணும், ஒரிஜினல் கம்யூனிட்டியாக இருக்கணும், ஃபைனலாக இது எல்லாமே. நீங்கள் BWO இருந்தால் BWO சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டு போகணும், டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்ட் கொண்டு வரணும், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, இல்லை மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட், இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் கொண்டு போகணும் ஃபைனலுக்கு. ஓகேவா? இதுதான் அவங்க மெயினாக கொடுத்துருக்குறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது மறந்துடாமல் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து என்ன மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.